ஆரம்ப பாடசாலைகளுக்கு பொதுவான மாதிரி திட்டம் நாடாளுமன்றத்தில் பிரதமர் கரணி அறிவிப்பு. விளம்பரம், மாணவர் பாதுகாப்பு, நலம்புரி மற்றும் செயல்வழி கல்வி ஆகிய முக்கிய துறைகளை உள்ளடக்கிய பொதுவான மாதிரி ஒன்றின் அடிப்படையில் நாட்டின் ஆரம்ப பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கரணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை சபை கூட்டத்துக்கு தலைமை தாங்கி உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வியை பெறுவதற்கான சம வாய்ப்பை உறுதிப்படுத்துவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இக்கூட்டத்தின் போது ஆரம்ப பாடசாலைகள் அபிவிருத்தி திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் ஒரு ஆரம்ப பாடசாலையில் இருக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் மற்றும் அளவுகோல்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றும் அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்டது. வகுப்பறையில் இருக்க வேண்டிய நவீன உபகரணங்கள், மாணவர்களை கவரும் வகையில் பாடசாலை வளாகத்தை வடிவமைத்தல், வெளிக்கள செயற்பாடுகளுக்கான விசேட வகுப்பறைகள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை அமைத்தல் போன்ற விடயங்கள் இந்த அளவுகோல்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பல்லேகம கேமரத்ன தேரருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பொதுவான மாதிரி எதிர்வரும் காலங்களில் இவற்றை மேலும் மேம்படுத்தி அனைத்து ஆரம்ப பாடசாலைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான மாதிரியாக வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். அத்துடன் இந்த அளவுகோல்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மாகாணத்திலும் தெரிவு செய்யப்பட்ட சில பாடசாலைகளை மாதிரி பாடசாலைகளாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நடப்பு 2026 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் பாடசாலைகளின் பௌதிக வளங்களை மேம்படுத்தும் திட்டங்களுக்காக பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அத்திட்டங்களை விரைவாக பூர்த்தி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கினார். இத்தகைய அபிவிருத்தி திட்டங்களை வினைத்துறையுடன் முன்னெடுப்பதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகளில் அந்தந்த மாகாணங்களுக்கு பொறுப்பான கல்வி அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இணைந்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நாடாளுமன்ற ஆலோசனை சபை நிலையங்களில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுரசேனவிட்ட தொழிற்சார் கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே ஆகியோருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் செயலாளர் நாளக கலுவேவ உள்ளிட்ட அமைச்சின் உயர் அதிகாரிகள் மற்றும் மாகாண கல்வி அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.